வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 6-7 மாதங்களை கடந்து 8ஆம் மாதத்தை எட்டி முடித்து மறுபடியும் 9வது மாதத்திற்குள்ளே வரும்படி ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தங்களை நாம் தியானிக்கலாமா? சற்று நேரம் தியானிக்கும்படி எடுத்துடைய வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இந்த மாதத்துடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை என்று வாசிக்கிறோம். இந்த செய்தியின் தலைப்பானது செப்டம்பரில் உனக்கு செங்கோலும் செல்வாக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களுக்கு செங்கோலும் செல்வாக்கும். பிரியமானவர்களே, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று வாசிக்கிறோம். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய முதிர் வயது காலத்திலே மரணத்துக்கு முன்பதாக அத்தனை பிள்ளைகளையும் வரவழைத்து ஒவ்வொருவரையும் அவன் வாழ்த்தி ஜெபித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிற அதிகாரம்தான் இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். அதிலே விசேஷமாக 4வது குமாரனாக பிறந்ததான இந்த யூதாவை குறித்து யாக்கோபுடைய வெளிப்பாடு என்ன? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் நீங்குவதில்லை. செங்கோல் என்றால் என்ன? செங்கோல் என்றால் ஆளுகை என்ற அர்த்தம். ஆளுகை. எனக்கு என்மானவர்களே, இந்த மாதத்திலே உங்களை விட்டு விலகி போன ஆளுகையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக வரும். ஆதியாகமம் புஸ்தகத்திலே பிதாவாகிய தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ள வேண்டிய ஆதாமும் ஏவாளும் ஆளுகை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள், சமானத்தை இழந்தார்கள், ஆத்மாவை இழந்தார்கள். ஆண்டு கொள்ளக்கூடிய ஆளுகையை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம், சாத்தானுக்கு செவி கொடுத்தபடினாலே எல்லாவற்றை இழந்தார்கள். என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் பொழுது அங்கே பிழையாம் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை சொல்வதை நாம் கவனிக்க முடியும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பிறந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் தலைமுறை எப்படி போனது எனக்கு தெரியாது. ஆனால் வரக்கூடிய தலைமுறையானது ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட தலைமுறையாக, ஒரு ஆளுகை செய்யக்கூடிய தலைமுறையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். மகனை குறித்து, மகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களோ? கலங்க வேண்டாம். ஒரு செங்கோலின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு வரும். சங்கீதங்கள் புஸ்தகம் 45:6 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 1:8 வாசிக்கும் பொழுது ராஜ்யத்தின் செங்கோல் என்று வாசிக்கிறோம். செங்கோல் என்றால் ஆளுகை. செங்கோல் வரும் பொழுது செல்வாக்கு வரும். இந்த நாளிலே செல்வாக்கை இழந்து, செயல் இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, பணத்தை இழந்து, ஊழியத்தை இழந்து, தொழிலை இழந்து, குடும்பத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கீங்களோ? கலங்க வேண்டாம். செல்வாக்கில்லாத உலகத்திலே, செல்வாக்கில்லாத குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே இந்த செப்டம்பர் மாதத்திலே ஒரு செங்கோலாய் வெளிப்படுவார். செங்கோலும் செல்வாக்கும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே வரும். 3 காரியங்களை ரத்தின சுருக்கமாக தியானிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது அங்கே எஸ்தர் சொல்கிற வார்த்தை என்ன? நாங்கள் பிழைக்கும்படி பொற்செங்கோலை நீட்டினால் ஒளிய மற்றபடி சாக வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினாள். காரணம் என்ன? ஒரு ஆமான் நிமித்தமாக முழு யூதர்களும் கொண்டு குவிக்கப்படக்கூடிய
சட்டங்களும் தீர்மானங்களும் பிறந்தபடினாலே மொர்தெகாய் நடந்த யாவற்றை கேள்விப்பட்ட மொர்தெகாய் அலறிக்கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறதான எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்லி அனுப்புகிறார், இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல எழும்பும். இப்படிப்பட்ட காலத்து உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்யமன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லி எச்சரித்தான். அதன் பிறகுதான் பிரியமானவர்களே எஸ்தர் ராஜாச்சி சொல்கிறாள், நடந்தவளை கேள்விப்பட்டேன், ஆனால் ராஜா அழைக்கப்படாமல் நாங்கள் போக முடியாது, அப்படி போனால் சாக வேண்டும் என்று சொல்லி அவள் சொன்னாள். இருந்தாலும் தனக்குள்ளே வைராக்கியத்தை வரவழைத்து கொண்டு செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி பிரியமானவர்களே அவள் பிரவேசித்தாள் என்று வாசிக்கிறோம். வாழ்வா சாவா, வெற்றியா தோல்வியா, உயர்வா தாழ்வா என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் எனக்கு வெற்றி வருமா, இந்த மாதத்தில் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் வருமா, அல்லது இந்த மாதத்தில் வாழ்க்கையில் தோல்விதானோ, இந்த மாதத்தில் வாழ்க்கையில் கண்ணீர் தானோ, இந்த மாதத்தில் வாழ்க்கையிலே வேதனை தானோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயோ? கலங்காது. இதே ஒரு சூழ்நிலை எஸ்தர் ராஜாத்திக்கு ஏற்பட்டுச்சு. வாழ்வா சாவா, வெற்றியா தோல்வியா, உயர்வா தாழ்வா, தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது ஒரு நாள் வந்தது, ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டவளாய் எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்பாக நின்றாள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா உள்முற்றத்தில் இருந்த பொழுது எஸ்தர் ராஜ்யத்தை கண்ட மாத்திரத்திலே அந்த ராஜாவுக்கு எஸ்தருடைய கண்ணில் தயவு கிடைத்தபடினாலே பொற்சொங்களை நீட்டினான் என்று வாசிக்கிறோம். எந்த நிலையிலே தன் குலம் அழிந்து கொண்டிருக்கிறது, தன் குடும்பமும் அழிய போகிறது என்கிற சூழ்நிலை இருந்த பொழுது எனக்கென்மானவளே பொற்சொங்களை நீட்டினான். அதற்கு பிறகுதான் அவள் பட்டத்து இளவரசியாய் மாறினாள் என்று வாசிக்கிறோம். யார் எஸ்தர்? ஒரு அனாதை பெண். அனாதை பெண்ணுக்கு வந்த ஒரு ஆளுகை. செங்கோல் என்று சொன்னால் ஆளுகை. ஆளுகை முதலாவதாக அனாதை பெண்ணுக்கு வந்த ஆளுகை. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலையோ, நான் ஒரு அனாதை, தாய் இருந்து பிரயோஜனம் இல்லை, தகப்பன் இருந்து பிரயோஜனம் இல்லை, இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாமல் இருந்த நிலையிலையும் பிரயோஜனம் இல்லை, யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறாயோ? எனக்கு மனங்களே, அனாதை பெண்ணாகி இருந்ததான எஸ்தருக்கு ஒரு செங்கோலும் செல்வாக்குவது உண்மை என்று சொன்னால் உங்களுக்கு ஏன் வராது? கலங்க வேண்டாம். இந்த செப்டம்பர் மாதத்திலே உனக்கு செங்கோலின் ஆசீர்வாதம், உனக்கு செல்வாக்கின் ஆசீர்வாதம். செங்கோல் என்று சொன்னால் ஆளுகை என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனங்களே, வேதத்தில் வாசிக்கும் பொழுது தன் கையில் இருந்த பொற்சொங்களை நீட்டினான். ராஜாவின் கையில் இருப்பது என்ன? பொற்செங்கோல். ராஜாவின் கையில் இருக்கிற பொற்சொங்களை நீட்டும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி விசுவாசத்தோடு கூட அந்த பொற்சொங்களை தொட்டார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க எனக்கென்மான தாயே, தகப்பனே, சகோதர சகோதரனே, நண்பனே, ஆண்டவர் கடத்திலையும் ஒரு பொற்சொங்கோல் இருக்கிறது. கிருபையின் பொற்செங்கோல், இரக்கத்தின் பொற்செங்கோல், மேன்மையின் பொற்செங்கோல், உயர்வாய பொற்செங்கோல். அந்த பொற்செங்கோல் அவர் கையிலிருந்து இப்பொழுது நீட்டுகிறார். நீ விசுவாசத்தோட தொடு. எழுத்தின்படி அந்த ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோல் நீட்டினார். எஸ்தர் ராஜாத்தை தொட்டார். விசுவாசத்தின்படி ஆண்டவர் உனக்கு ஒரு பொற்செங்கோலை நீட்டி கொண்டிருக்கிறார். எந்த நன்மை கிடைக்கவில்லையோ, எந்த ஆசீர்வாதம் இதுவரைக்கும் இல்லையோ, எந்த ஆபத்து உன்னை கிட்டி இருக்கிறதோ என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, ஒரு பொற்செங்கோல் நீட்டப்படுகிறது. விசுவாசத்தோடு கூட அதை தொட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பிரியமானவர்களே, ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 42வது வாசிக்கும் பொழுது பார்வோன் தன் கையில் போட்டிருந்த மோதிரத்தை கலட்டி யோசேப்பின் கையிலே போட்டான்னு வாசிக்கிறோம். கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் ராஜா அதை நீட்டினான். அகாசுவேர் ராஜா. இங்கே பார்வோன் ராஜா என்ன செய்கிறார்? அவன் கையில் இருக்கிற மோதிரத்தை கலட்டி யோசேப்பு கையிலே போடுகிறார். முதலாவதாக பார்த்தோம், அனாதை பெண்ணுக்கு வந்த ஒரு ஆளுகை. இரண்டாவதாக ஆதரவற்ற யோசேப்புக்கு வந்த அதிகாரம். எனக்கு கண்மனவர்களே, ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கிறான். இவனுக்கு சகோதரன் உண்டு, தகப்பன் உண்டு,
ஆனாலும் பிரியமானவர்களே, சொந்த குடும்பத்தார்களாலே விற்கப்பட்ட ஒரு யோசேப்பா இருக்கிறான். ஒரு பயங்கரமான காரியத்தை அவன் செய்தான்னு சொல்லி அவன் மீது இல்லாத பழியை சுமத்தினார்கள். இஸ்மவேலிடத்திலே 20 வெள்ளிக்காசு விற்கப்பட்ட யோசேப்பு போத்திபார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது செய்யாத தவறுக்காக பழி சுமத்தப்பட்ட வாழ்க்கை. அது நிமித்தமாக சிறைச்சாலை அடைக்கப்பட்டான். ஆதரவில்லை, சகோதரனுடைய ஆதரவில்லை, தகப்பனுடைய ஆதரவில்லை, எஜமானுடைய ஆதரவில்லை. அப்படி ஆதரவில்லாத நிலையிலே இருந்த பொழுது நாள் ஒன்று வந்தது. சிறைச்சாலையிலே 2 பேர் சொப்பனம் கண்டார்கள். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை இவன் சொன்னபடினாலே இவனுக்குள் இருந்ததான கிருபைகள் அந்த ராஜாவுக்கு தெரிய ஆரம்பித்தது. நடந்த சம்பவம் என்ன? அந்த ராஜா ஒரு பயங்கரமான சொப்பனத்தை கண்டான். தேசம் அழிவுக்குள்ளே போகிறது என்று சொல்லி கலங்கியுள்ள வேளையிலே பானபத்திரக்காரன் சிறைச்சாலையிலே யோசேப்பை செய்தப்பட்டவர் சொல்லும் பொழுது அவன் தீவிரமாய் அழைப்பிக்கப்பட்டான். அப்பொழுது பஞ்சம் காக்கப்பட, தேசம் காக்கப்பட, ஜனங்களை காக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை விவேகமாக ஞானமாக எடுத்துரைத்தான் இந்த யோசேப்பு. ஆகவே ராஜா சொல்கிறார், இவனை போல விவேகமன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி தன் கையில் இருந்ததான மோதிரம் என்று சொன்னால் அதிகாரம் 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 மோதிரத்தை கலட்டி அவன் கையிலே போட்டான். பிரியமானவர்களே, நடந்த ஒரு காரியம் என்ன? யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையும் அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது. இதுதான் செல்வாக்கு. செல்வாக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே அனாதை பெண்ணாகி எஸ்தர் ராஜாத்திக்கு செங்கோலும் செல்வாக்கு கிடைத்ததல்லவா? ஆதரவற்றதான யோசேப்புக்கு செங்கோலும் செல்வாக்கு கிடைத்ததல்லவா? அதிகாரம் எதை குறிக்கிறது? செல்வாக்கை குறிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்திலே நீ செல்லா காசா இருக்கிறாயோ, சம்பாதிப்பதற்கு வழி இல்லை, சம்பாதிப்பு வக்கு இல்லை என்று அநேகர் உன்னை சொல்லுகிற அப்படின்னாலே ஒரு செல்வாக்கு இழந்து காணப்படுகிறாயோ? ஊழியத்தில் செல்வாக்கு இல்லையா? குடும்பத்தில் செல்வாக்கு இல்லையா? தனிப்பட்ட வாழ்க்கையில் செல்வாக்கு இல்லையா? செல்வாக்கை இழந்து செல்லா காசாக மாறிக்கொண்டிருக்கிறாயோ? நான் ஒரு செல்லா காசு என்று ஒருவேளை நீ புலம்பி கொண்டிருக்கலாம். கலங்க வேண்டாம். செல்லா காசா இருக்கிற உங்களை ஆண்டவர் செல்வாக்காய் மாற்றப் போகிறார். ஒருவேளை உன் கணவன் செல்லா காசா இருக்கலாம், உன் பிள்ளைகள் செல்லா காசா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த நிலையில செல்லாத காசுகள் இருக்கிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முடிவதற்குள்ளே, இந்த வருஷம் முடிவதற்குள்ளே ஆண்டவர் உங்களை செல்லா காசை அல்ல செல்வாக்காய் மாற்றப் போகிறார். செல்வாக்காய் மாற்றப் போகிறார். ஆகவே செப்டம்பரில் உனக்கு ஒரு செங்கோல், செப்டம்பரில் உனக்கு ஒரு செல்வாக்கு. முதலாவதாக பார்த்தோம், அனாதை பெண்ணுக்கு வந்ததான ஆளுகை. இரண்டாவது, ஆதரவு அற்ற யோசேப்புக்கு வந்ததான அதிகாரம். மூன்றாவதாக பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆசி அழித்து போட்டான்னு வாசிக்கிறோம். மூன்றாவதாக, ஆசியை அழித்து போட்டவனுக்கு திரும்ப வந்த ஆசீர்வாதம். துன்மார்க்கமாக ஜீவித்தபடினாலே எல்லாவற்றையும் ஒன்று அழித்து போட்டு விட்டான். நாள் ஒன்று வந்தது, உணர்ந்தான். புத்தி தெளிந்த பொழுது நான் பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இப்பொழுது எழுந்து என் தகப்பனுக்கு போவேன் என்று சொல்லி வந்தாண்டு வாசிக்கிறோம். இது அறிந்து தகப்பன் செய்த காரியம் என்ன? தகப்பன் வீட்டிற்கு இந்த இளையகுமார் வந்தபடினாலே லூக்கா சுவிசேஷம் 15:22 சொல்லுகிறது, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் என்று சொன்னார். இந்த வேளையிலே இழந்து போயிருக்கிறாயோ? துன்மார்க்கத்தினால பாவத்தினால பணத்தை இழந்தீர்களா? ஆசை இழந்தீர்களா? தகப்பட்ட உறவை இழந்தீர்களா? உரிமை இழந்தீர்களா? பிரியமானவர்களே, திருந்தக்கூடிய உன்னை திருத்த செய்யக்கூடிய சின்ன சின்ன பாடுகள் வாழ்க்கையில் வந்துருக்கலாம். இது நிமித்த திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்த வேண்டும் சொன்ன ஆண்டவர் உங்களை சீர்படுத்த வல்லவராயிருக்கிறார். திருந்தி வந்தான், விரும்பி வந்தான். நடந்த காரியம் என்ன? பிரியமானவர்களே, இழந்து போன ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். ஆசி அழித்து போட்டவனுக்கு திரும்ப வந்த ஆசீர்வாதம். எவைகளை இழந்தீர்களோ அவைகளையும் கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமுடராக இருக்கிறார். ஆகவே செப்டம்பர் மாதத்திலே உனக்கு ஒரு செங்கோல்,
செப்டம்பர் மாதத்திலே உனக்கு ஒரு செல்வாக்கு, செங்கோலும் செல்வாக்கும். அனாதை பெண்ணுக்கு வந்த ஆளுகை, ஆதரவற்ற யோசேப்புக்கு வந்ததான அதிகாரம், ஆசியை அழித்து போட்டதுக்கு திரும்ப வந்த ஆசீர்வாதம். இந்த 3 நிலைகளிலே அவர்களுக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல இந்த செப்டம்பர் மாதத்திலே உன் வாழ்க்கையிலே செங்கோலம் வரும், செல்வாக்கு வரும். இனி நீ செல்லா காசு அல்ல, செல்வாக்கு. செல்வாக்கு நிறைந்தவனாய் உங்களை செய்ய போகிறாய். செல்வாக்கு நிறைந்தவனாய் இந்த உலகத்திலே நீ இருக்க போகிறீர்கள். உங்கள் தொழிலில் ஒரு செல்வாக்கு வரப்போகிறது, உன் கணவனுக்கு ஒரு செல்வாக்கு வரப்போகிறது, உன் பிள்ளைகளுக்கு ஒரு செல்வாக்கு வரப்போகிறது. எந்த இடத்துல எந்த நேரத்தில் இவன் செல்லா காசு என்று புறக்கணிக்கப்பட்டார்களோ அதே இடத்துல அவர் முன்பதாக செல்வாக்காய் நிற்கப் போகிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? மனைவி இந்திரா வின்சென்ட் அவர்கள் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிப்பார்கள். சுவாமி, இந்த அருமையான 9வது மாதத்தினுடைய முதல் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்தை காணும்படி உதவி செய்த எங்கள் தகப்பன் இந்த 9வது மாதத்திலேயும் ஆண்டவரே துதிக்கிறோம். செங்கோலும் செல்வாக்கும் என்ற தலைப்பிலே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில செல்வாக்குகள் வர வேண்டுமோ, செங்கோலாகிய உயர்வுகள் வர வேண்டுமோ, புகழ்ச்சியும் கனமும் மேன்மையும் வர வேண்டுமோ, அத்தனையும் இந்த மாதத்திலே வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க கொடுக்கிற செல்வாக்கையும் உயர்வையும் மேன்மையும் தடை செய்ய நினைக்கிற எல்லா மனுஷிக ஆவிகள், பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகி போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். 8 மாதங்கள் வராத நன்மைகள், 8 மாதங்கள் வராத ஆசீர்வாதங்கள், இழந்து போன சகல நன்மைகளையும் இந்த 9வது மாதத்திலே, இந்த புதிய மாதத்திலே நீ தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர், வாக்கு மாறாதவராக இருந்து வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் ஆமென்றும் ஆமென் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பா நீங்க நிறைவேற்றி தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். யூதாவின் செங்கோல் என்று சொன்னீங்க அப்பா. அந்த யூதாவின் செங்கோல் ஆகிய உயர்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வந்தது சுவாமி, துதிக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை வந்தது, ஆளுகை வந்தது, அதிகாரம் வந்தது. ஆண்டவரை கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையிலே ஒரு கனம் வந்தது. இழந்து போன எல்லா ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளும்படி உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த 3 நிலையிலேயும் எங்களோடு கூட பேசின ஆண்டவர் இன்றைக்கும் உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற, முகநூல் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த மாதத்தில் ஆண்டவரை இழந்து போன சகல நன்மைகளையும், இழந்து போன சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அருளி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கி, போராட்டங்கள் நீங்கி, கண்ணீர்கள் கவலைகள் மாறி, அவருடைய துக்கங்கள் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய துக்கங்களையும் பாவங்களையும் அவர்களிட்டு நீர் எடுத்து போடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபித்துக் கொண்டிருக்கிற இப்பொழுதே ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒவ்வொருடைய குடும்பங்களில் இருக்கிற பலவீனங்கள், போராட்டங்கள், மன நோய்கள் அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். கட்டுகள் அறுக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். கண்ணீரும் துக்கமும் மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வறுமைகள், வெறுமைகள், தரித்திரங்கள், பற்றாக்குறைகள், சாபக்கேடான காரியங்கள் அகன்று போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி. எத்தனையோ குடும்பங்களில கர்த்தாவே இன்றைக்கு நிம்மதியாய் வாழ முடியல, சந்தோஷமாய் வாழ முடியல, ஆரோக்கியத்தோடு வாழ முடியல. இன்றைக்கு சொத்துக்களையும் சுதந்திரங்களையும் பணத்தையும் பொருளையும் இழந்து கர்த்தாவே துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு துக்கங்கள் மாறும்படி அவர்களுக்கு இந்த மாதத்தில் செல்வாக்கையும் செங்கோலையும் கர்த்தர் கொடுத்து, ஆளுகையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து இந்த பிள்ளைகளை கனப்படுத்துவீராக என்று
என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இனி இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைமையில தத்தளித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு சுவாமி. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுதே நீ உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வதிக்கிற கரத்தை நீட்டுவீராக. உடைய இரு கரங்களின் ஆசீர்வாதங்கள் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இறங்கி வருவதாக. அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. அவருடைய கண்ணீருக்கு பதில் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அங்கலாய்ப்பை அறிந்த ஆண்டவர், அவருடைய தவிப்பையும் தத்தளிப்பையும் அறிந்த ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இனி இந்த உலகத்தில் இழந்து போவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன் என்று சொல்லி கலக்கத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டையா, எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நீ உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். மனம் இறங்குவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. அந்த யூதாவின் செங்கோல் அவனை விட்டு நீங்காதிருந்தது போல ஆசீர்வாதம் என்கிற செங்கோல் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு நீங்காமல் சமாதானத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்க அப்படி செய்ய போகிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறையா. கடந்த 8 மாதங்கள் எதையெல்லாம் இழந்து போனார்களோ, எந்த நன்மைகள் எல்லாம் இழந்து போனார்களோ, எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போனார்களோ, இழந்து போன சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு உமக்காக ஜொலிக்க, உமக்காக பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். வார்த்தையின் வல்லமை, வாக்குத்தத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறேன். அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வேலைகள் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதத்தில் இந்த பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிட்டு மிச்சம் உண்டாகும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்க அப்படி செய்ய போகிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. செல்வாக்கும் செங்கோலும் இந்த பிள்ளைகளை விட்டு நீங்க அதிருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீதியான இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.